வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது மார்ச் மாத பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், ராகு இவர்களுடைய சங்கமாக இருக்கு. அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் 2வது பகுதி 14ஆம் தேதி கரெக்டாக சொன்னால் சூரியனும் அந்த இடத்துல போயிட்டு ஜாயின் பண்ணுறார். அப்போ 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், இதெல்லாம் ராகு இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த மாத இறுதியில் சனியும் பயிற்சியாக இருக்கு. இப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி, அதுக்கப்புறம் புதன். ஏன்னா தனாதிபதி சுக்கிரன் உச்சம், 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 12இல் உச்சம். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன, குடும்பத்தில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரலாம், சில தொல்லைகள்லாம் வரலாம், சில நேரங்களில் நிறைய செலவுகள் ஏற்படும். அப்படி வரக்கூடிய செலவுகள் பார்த்தீங்கன்னா லக்ஸுரினால வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ். நான் பயணம் பண்ணுறேன், வெளிநாடு போகிறேன், நான் சில காஸ்ட்லி ஐட்டம்ஸ் வாங்குகிறேன், இந்த மாதிரிலாம் சில எதிர்பாராத செலவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் குறிப்பாக நான் ஃபோக்கஸ் பண்ண எதில் ஆசைப்பட்றேன்னா ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா எக்ஸாமினேஷன் டைம். அப்போ இந்த மார்ச் மாதம் அந்த அவங்களோட எக்ஸாமினேஷனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமா, புதன் 12ஆம் வீட்டில் இருக்கார். அவர் உச்சமான சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் பொழுது அது நீச்சபங்க ராஜயோகம் சொல்லுவோம். அப்போ கல்விக்கு அதிபதி அப்படின்னா 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீட்டுக்குரிய சுக்கரனோட அவர் உச்சமாக, அதுபோக புதனும் கலந்து இருக்கும்போது என்ன ஒரு அவுட்கம் வரும்னு பார்க்கலாம்னா, நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல மார்க்ஸ் வரும். வழக்கமாக நீங்கள் சொல்லுவீங்க நான் 75 தாண்ட மாட்டேன்னு சொல்லுவீங்க, 70 தாண்ட மாட்டேன்னு சொல்லுவீங்க, ஒரு 10 ஆட் பண்ணீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களுக்கு நிறைத்து தரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது முக்கியமான மாதம். இந்த முக்கியமான மாதம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்குற அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும், சுமூகமாக நடக்கும். ஆனால் திடீர்னு தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. ஏன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழல். அதாவது சுக்கிரனின் வீட்டில் குரு, குருவின் வீட்டில் சுக்கிரன். அது சுமூகமாக பேச்சுவார்த்தை, 2ஆம் வீட்டில் குரு, சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதே நேரத்தில் 2 கூடிய 12 இருந்தால் சும்மா வாய்ச்ச விடலாம், நான் அப்படி செலவு பண்ணுறேன், இப்படி செலவு பண்ணுறேன், பணம் இருந்தால் ரைட்டு, உங்களுக்கு திறமை இருந்தால் செலவு பண்ணலாம். சும்மா வீம்புக்காக சில பேர்லாம் வந்து ப்ரெஸ்டீஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கமிட் பண்ணுவான். இப்படி எல்லாம் கமிட் பண்ணால் நீங்கள் வாடுவீங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரே சின்னதாக சொன்னால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும், புகழ் இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் சில உல்லாச பயணங்கள், ஒரு சந்தோஷமான சில நல்ல அனுபவங்கள், இதெல்லாம் வரக்கூடிய சுபமான மாதமாக உங்களை பொறுத்தவரையில் அமையவே இருக்கிறது. வெற்றிகரமான மாதம்னு நிச்சயமாக சொல்ல முடியும். ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன சொல்லலாம், திடீர்னு ஒரு புத்துணர்வு, புதிய ரத்தம் பாய்கிறதெல்லாம் சொல்லுவோமே அந்த கதை. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் வீடு, அதுவும் அந்த வீட்டில் உச்சம். 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். குரு ராசியில் உட்கார்ந்துருக்கும் போது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்ப சூழல்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகளோட நல்ல ஒரு சந்தோஷம், குடும்பத்தோட ஒரு குதூகலமான ஒரு சூழல்கள். அது போக சில நேரங்களில் கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருக்காங்க, வெளிநாட்டு பயணம், பேரம்பிள்ளைகளை பார்க்க, அது மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள். ஏன்னா குரு ராசியில் இருக்கும்போது இந்த புண்ணிய காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு. அப்போது உங்களுக்கு நல்ல ஹெல்த் ஓடும். ஒரு 80 வயசு ஆள் பார்த்தீங்கன்னா 50 வயசு மாதிரி ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். எல்லாம் ஆடி போடுவாங்க, என்னது இவர் வீட்டில் தடவி நடப்பார், இங்கே வந்து நல்லா தெம்பாக நடக்கிறாரு, அப்போ வீட்டில் என்ன ட்ராமா போடுறாருன்னு உங்களை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சம். அப்போ உடம்புல நல்ல தெம்பு, மனசில் தைரியம், எல்லாமே பிரமாதமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போது செலவுகளும் இருக்கும், அதே நேரத்தில் பேச்சில் ஒரு கம்பீரம். 2ல் செவ்வாய் இருக்கு இல்லையா, அப்போது
அந்த ஒரு பணிவு இதில் பயம் அதெல்லாம் போயிடும். நல்ல ஒரு கம்பீரமாக பேசுவீங்க. அப்போ உங்கள் கெத்து வெளியில் படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களே கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப ருசியான உணவு அப்படின்னு அலைவீங்க. அந்த ருசியான உணவு இப்போ உங்கள் ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அந்த ஃபுட்டு கிடைக்கும் நிறையா. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா இந்த மாதம் எல்லா விதத்துலேயும் சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம். இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நல்ல ஒரு தன வசதி, நல்ல ஒரு சூழல்கள், சந்தோஷமான ஒரு அனுபவங்கள் இதெல்லாம் நிறைத்து தரும். ஏன்னா லக்னாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் வீட்டில் உச்சம். கூட யாரா இருக்காங்க? தனாதிபதி புதனும் போயிட்டு 11 உட்காந்து. அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கு. சில நேரங்களில் புது வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறது, அப்புறம் ஏதாவது வீடு ஏதாவது புக் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா கூடி வரும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகளாக இருக்கலாம், நீங்கள் வயசில் பெரியவர்கள்லாம், அவங்களாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் கூடி வரும். சில நேரங்களில் காதல் திருமணம் கான்ட்ராவர்ஷியலாக இருக்கும். ஆனால் அதுக்கு பச்சை கொடி காட்டிடுவாங்க அல்டிமேட்டாக. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அவங்க நொந்துப்பாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை, இருந்தாலும் பையன் ஆசைப்பட்றான் சொல்லி ஓகே பண்ணுவாங்க. அப்போது நமக்கு வந்து சந்தோஷத்தை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு காலம். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம்? இது எக்ஸாமினேஷன் டைம். இப்போது பாருங்கள், புதன் தான் வித்யாகாரகன்னு பேர். அந்த புதன் எங்கே இருக்கார்? 11ஆம் வீட்டில் இருக்கார். ஒன்றுமே தெரியாமல் போனீங்கன்னா கூட பாஸ் ஆகிடுவீங்க. அப்போ நல்லா படிச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்குவீங்க? பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இது அடித்தளமாக அமையும். ஏன்னா நீங்கள் படிப்புங்கிறது ஒரு அடித்தளம் உங்கள் ஃப்யூச்சருக்கு. இந்த நேரத்தில் குறிப்பாக நீங்கள் வந்து 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், இல்லை டிகிரி ஃபைனல் இயராக இருக்கலாம். ரொம்ப முக்கியமான காலம். ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது என்ன சொல்லலாம்னா, நான் ஒரு 30% எஃபோர்ட் கொடுத்தேன், ஆனால் ரிசல்ட் 60% அப்படி கணக்கு. அப்போ நீங்கள் 60% எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா 100%. ஸோ அப்படி ஒரு பூஸ்டிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸு. உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கான ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அது நடக்கும். ஸோ மறக்க முடியாத ஒரு மாதமாக, வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைவிருக்கு. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 10ஆம் வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்றார். சுக்கிரன் உச்சன், புதன் நீச்சன். அப்போ நீச்ச பங்க ராஜயோகம்னு பேர். இருவரும் போட்டி போட்டுட்டு நன்மைகளை செய்வாங்க. அப்படி அவங்க நன்மைகளை செய்யறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்குது? அது 10ஆம் வீடாக இருக்குது. 10ஆம் வீடுன்னு சொன்னால் கெரியர், தொழில். அப்போ தொழிலில் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தால் கூட மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய வெற்றி வாய்ப்பை ஒருவராலும் தடுக்க கூட முடியாது. எல்லாத்தையும் மீறிண்டு வரும் அந்த வெற்றி. அதோடு இல்லாமல் பதவி உயர்வு, நான் வெளிநாட்டில் போய் ஒரு வேலைக்கு சேரணும், இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அவ்வளவும் நடக்கக்கூடிய ஒரு காலம். வேலையில் சில நேரங்களில் சுக்கிரன் சம்மந்தப்படும் போது இந்த திரைப்படத்துறை, மாஸ் மீடியா இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்புகள். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடிய தொழிலில் உங்களுடைய ஒரு கிரியேஷன் அது ரொம்ப பிரமாதமாக வெளியில் வரும். ஏன்னா நம்மளுடைய அந்த நேரம் காலம் நமக்கு அந்த அளவுக்கு உதவிகரமாக அமையும். நீங்கள் ஈடுபடக்கூடிய என்ன ஒரு ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்ஸில் எக்ஸல் பண்ணுற அளவுக்கு அருமையான ஒரு காலம். பேசக்கூடியவர்களுக்கு, பேச்சை தொழிலாக வச்சுருக்கவங்களுக்கு. யார் பேச்சை தொழிலாக வச்சுப்பான்? பாலிட்டிஷியன் தான். இப்போ மிதுன ராசியில் உட்காந்துன்னா ஒரு பாலிட்டிஷியனோ இல்லை ஒரு ஸ்போக்ஸ் பர்சனோ எந்த கட்சியாக வேணால் இருக்கலாம். நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஒரு ரீச்சபிலிட்டி சொல்லுவோம். அந்த ரீச்சபிலிட்டி பிரமாதமாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய ரீச்சபிலிட்டி. ஏன்னா வாக்கு வன்மை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் விளங்கக்கூடிய ஒரு காலம். ஹெல்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கும் 11க்கும் உடையவர் தான் செவ்வாய். அவர் உங்கள் ராசியில் இருக்கார். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும். சில பேருக்கு அடிவேறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கவும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அவசியம். ஆனால் ரொம்ப சிறப்பான காலம்தான். மற்றபடி படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி என்ன பார்த்தா, உங்கள் ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் 10ஆம் வீட்டு. அப்போ என்ன அர்த்தம்?
நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனில் போவீங்க எக்ஸாமினேஷனுக்கு. அந்த ப்ரிப்பரேஷனில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்போ எப்போவுமே என்ன பண்ணுவோம், நமக்கு எப்போவுமே படிக்கிற காலத்தில் இதெல்லாம் ரொம்ப டஃப்பு, இல்லை பாதி எனக்கு புரியாது, ஐயோ இதெல்லாம் கேள்வி வராமல் இருக்கணும் தெய்வமே அப்படின்னு போவீங்க. அப்போல்லாம் அதில் ஒரு கேள்வியும் வராது. நீங்கள் படித்த சப்ஜெக்ட்டு ரொம்ப அலட்சியமாக இதை ஹேண்டில் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிற விஷயமாக வரும். அப்போது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸல்ஸ் ரொம்ப பிரமாதமாக, நான் எதிர்பார்க்கல, நல்ல வேளை எனக்கு எந்த விஷயம் தெரியாதோ அதெல்லாம் எவனுமே கேட்கல அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அமைய விஷயங்கள்லாம். அதனால் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஒரு ஞாபக சக்தி, மெமரி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி ஒரு எக்ஸாம் எல்லாத்துக்கும் அந்த மெமரி தேவை. 12 குரு, அந்த மெமரி பவர் ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும். ஹெல்த்து ரொம்ப ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா உஷ்ணாதிக்க நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் உங்கள் இதில். அப்போ எக்ஸாமினேஷன் நேரத்தில் கொஞ்சம் டென்ஷனெல்லாம் போகாதீங்க, ரிலாக்ஸ்டாக போங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா அமையும். சிறப்பான காலம், முன்னேற்றமான காலம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்புமுனை என்னன்னா, சனி 8ஆம் வீட்டிலிருந்து அகல்கிறார். அதாவது அஷ்டமத்து சனி முடிவுக்கு வருகிறது. அது எப்போ ஆனால் இந்த மாதம் கடைசியில் தான். அப்போ அஷ்டம சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் 11ஆம் வீட்டுக்கு உடையவர், அதாவது லாபாதிபதி சொல்கிறோம், அப்புறம் 4ஆம் வீட்டுக்கு உடையவர் அவர் சுக்கிரன். இவர் தொடர்ந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் எங்கே இருக்காருன்னா, பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் அவர் இருக்கிறார். அப்போது ஒரு பரிவர்த்தனை யோகம், 9 குடைவன் 11லும் 11 குடைவன் 9லும் இருக்காங்க. 11 குடைவன் உச்சம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் கிளியராக என்ன நடக்கும்னா, சில நல்ல மாற்றங்கள் நடப்பதற்கான ஒரு சூழல்கள் உருவாகும். இப்படி ஒரு சூழல் உருவாகிறதுனால வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய பொசிஷனை உயர்த்துவதற்கான எல்லா நடைமுறைகளுக்கும் இது உத்தரவாதமாக இருக்குது. முக்கியம் என்ன, வெற்றியை தரக்கூடிய இடம் 11. அவர் பாக்கியத்துக்கு போகிறார், பாக்கியாதிபதி 11ல் இருக்கார். அதில் 9ஆம் வீட்டில் அந்த 11ஆம் வீட்டு லாபாதிபதி 9ஆம் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கார். தொடர்ந்து இருக்கார் கிட்டத்தட்ட மார்ச் ஃபுல்லாக, ஏப்ரல் ஃபுல்லாக, மே 20 வரைக்கும். இது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டம் உங்கள் நிலையை உயர்த்தக்கூடியது, எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரும். என்ன காரணம், இந்த மாதம், அதாவது தடை கற்களாக இருந்த சனி தன் தடையை நீக்குகிறார் இந்த மாத இறுதியில். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய மாதம். அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸை தரக்கூடிய ஒரு மாதம். திருமணம் போன்ற பந்தங்களை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு அது கூடி வரக்கூடிய ஒரு காலம். சுப நிகழ்வுகளை நடப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்போது வருமானம் அப்படிங்கிறது உயரும். அதே நேரத்தில் நம்ம வீடு வாங்கணும் இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் இருந்தால் அது புக் பண்ண முடியும். அப்போது இது இந்த காலகட்டம் எப்படி சொல்கிறதுனா, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தருவதால் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரலாம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 15ஆம் தேதியிலேருந்து சூரியன் 9ஆம் வீட்டுக்கு போகிறார். சூரியனும் சனியும் சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருப்பது கொஞ்சம் தொல்லை. அப்போ 15 தேதி வரைக்கும் நிறைய தொல்லைகளை அனுபவிப்பீங்க. 15 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் சனியிடமிருந்து விலகி 9ஆம் வீட்டுக்கு போகிறார். 9ம் 11ம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப நன்மைகளை சொல்லும் ஏற்படும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நன்மைகளை நிறைத்து தர மாதிரியான ஒரு சூழல்கள் 2ஆம் பகுதி, இந்த மாதத்தின் 2ஆம் பகுதி மிக சிறப்பாக இருக்கிறது. சில பேருக்கு வேலை மாறணும்னு நினைப்பாங்க, இந்த வேலையில் எனக்கு பெரிய ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் 100/100% ஏற்படும். இப்போ நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், இன்னும் பெட்டர் ஜாபு, இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும். ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எஃபோர்ட்ஸ் கொடுங்க. டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். எல்லாமே எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இரு. அதுதான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். அதனால் இந்த மாதம் உங்கள்
உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பங்களையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக அமையவிருக்கிறது. சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, அதாவது தொழில்ன்றது ரொம்ப முக்கியம். 2வது யார் முக்கியம்? தனம். ஸோ தனம் தொழில் இது ரெண்டுத்தையும் பார்த்தா தனம் அப்படின்னா அது புதன். ஏன்னா 2ஆம் வீட்டுக்குடையவர், 11ஆம் வீட்டுக்குடையவர். தொழில்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன், அவர் 10ஆம் வீட்டுக்கு உடையவர். அப்போ இந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் ஒரு சேர மீன ராசியில் சஞ்சாரம். உங்கள் ராசிநாதனும் அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுறார். இதே நேரத்தில் அந்த 8ஆம் வீட்டு அதிபதியான குரு பரிவர்த்தனை யோகத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பற்றி பேசுறது அப்படின்னா, எதிர்பாராத நல்ல ஒரு கெயின்ஸு. இப்போ உங்களுக்கு வர வேண்டிய டியூஸ் இருக்கலாம். எனக்கு செட்டில்மெண்ட் டியூ எவ்வளோ லட்சங்கள் எனக்கு வரணும். அதே போல் ஒரு ஒரு இடத்துல கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் திரும்ப வருமா? ஒரு லாபத்துடைய ஒரு பங்கு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், அது வருமா? அதெல்லாம் வரக்கூடிய காலம். அப்போ தனவரவு உண்டு. ஆனால் அந்த தனவரவு எப்படி இருக்கு? நீங்கள் சம்பாதித்த பணம் தான், ஆனால் அது கைக்கு இன்னும் வந்து சேரல. அது கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதனால் என்னாகும்? மனசில் நல்ல தைரியம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸு, இந்த ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் கிணத்துல கல் போட்ட மாதிரி, ஒன்று ப்ராப்பர்ட்டி விற்கிறோம் பணம் வராது, இல்லை ப்ராப்பர்ட்டி விற்காம நிற்கும். இதை விற்றா எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபு. அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், தன வரவுகள், இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் சிம்மராசி நேயர்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மிகுதியாக இருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கி சுச்சுவேஷன். என்ன காரணம்னா, 2ஆம் வீடு என்பது படிப்பை பற்றி பேசுறது. இந்த 2ஆம் வீட்டுக்குடைய புதன், அவர் ஏற்கனவே வித்யா காரகன் என்ற பெயர். அந்த புதன் என்ன செய்கிறார்? 8ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்துக்கு போய் அங்கே சுக்கிரனோட சேர்றார். அப்போ புதன் பவர்ஃபுல்லாக இருக்க, ஆனால் அவர் இருக்கிறது 8ஆம் வீடு. அப்போது படிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, டோன்ட் கெட் கேரிட் அவே அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லும். இப்போது நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சால் நமக்கு தோல்வி இல்லை. ஆனால் திடீர்னு சொல்லுவான், பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சுப்பா, இந்த 10 கேள்வி படிச்சுக்கோ, நல்லா படிச்சுக்கோ, இந்த 10 கேள்வி இதுக்கு பதில் எழுதிடுமோ. அந்த எப்படியா சொல்லலாம், அதை பார்த்து அதை வந்து லேசாக பார்த்துங்க. ஆனால் நீங்கள் படிக்கிறபடி படிங்க. என்ன காரணம்னா, ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஒன்றை எதிர்பார்த்து ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும்? அதனால் நம்ம யூஸ்வலாக நம்ம செய்கிறத செய்யணுமே தவிர, இந்த குறுக்கு வழியில் யாராவது எதாவது ஒன்று சொன்னால், எனக்கு ரொம்ப தெரியும்னு சொல்கிறான், அப்படியாப்பா கேட்டுக்கோ, எதுவுமே வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம். ஆனால் அதையே நம்பாத, உன் திறமையை நம்பு, உனக்கு வெற்றிகள் பிரமாதமாக இருக்கும். என்னென்னா 8ஆம் வீடாக இருந்தாலும் அது நீச்ச பங்க ராஜயோகம். புதன் நிச்சயமாக சிறப்புகளை செய்கிறார், ஆனால் அது மறைவிடம், 8ஆம் இடம். அப்போது மற்றவர்கள் கொடுத்த ஒரு ராங் அட்வைஸால் யூ மே கெட் கேரிட் அவே அண்ட் ஸ்பாயில். ஐயோ, அந்த ராஸ்கல் அவன் சொன்ன பேச்சை நான் கேட்டேன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. காலம் கடந்த வருத்தம் தப்பு. உங்கள் திறமையை நீங்கள் நம்புங்க, தைரியமாக செயல்படுங்க. அது என்றைக்குமே உங்களை கைவிடாது, வெற்றியை நிச்சயமாக நிறைத்து தரும். அப்போது சிம்மராசி நேயர்களுக்கு பண விஷயத்தில் பெரிய அளவு அட்வான்டேஜ். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைகிறது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் புதன், உங்கள் ராசிக்கு பெரிய யோகத்தை தரக்கூடியவர் சுக்கிரன். இவங்க 2 பேரும் ஒன்று கூடி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சன் புதன் 2 பேரும் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. புதன் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லலாம். கூட சுக்கிரன் கூட வந்து இப்போ இந்த மாதம் 15ஆம் தேதி சூரியனும் அங்கே ஜாயின் பண்ணுறார். ராகு அங்கே ஏற்கனவே இருக்கார். 9ஆம் வீட்டில் குரு, அதிர்ஷ்டத்துக்கு பஞ்சமில்லை. தனாதிபதியும் பாக்யாதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம். இவங்க பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன். ஏதோ வசனம் சொல்லுவாங்க, மரத்தில் பணம் காய்க்கிறதுமா, அந்த மாதிரி. இது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஒரு முயற்சியை எடுப்போம்,
எதுக்கு முயற்சி எடுப்போம்? எண்ட் ரிசல்ட்டு நல்லா இருக்கணும்ன்ட்டு. ஆனால் இந்த நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சியே எண்ட் ரிசல்ட்டு தான். அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, நன்மைகளை விரைவாக தரக்கூடிய காலம், நீங்கள் எதிர்பாராத அற்புதமான திருப்பங்களும் நிகழக்கூடிய ஒரு காலம். சுபகாரியங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தா என்ன சொல்றது, நாம 10% எதிர்பார்த்த இடத்துல 30% நடக்கும். அது மாதிரி 3 மடங்கு. அவ்வளவு சிறப்பு. ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலம். கும்பிடு போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. குறுக்கே மட்டும் வராது, உங்க வீட்டுக்கே வந்துடும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம். ஏன்னா 9ஆம் வீட்டுக்குடையவன் உச்சன், அவன் பரிவர்த்தனை 7ஆம் வீட்டுக்குடையவனோடு உங்க ராசிநாதன் வேற 7ஆம் வீட்டில் சேர்ந்திருக்கார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன, அதாவது ஒரு தமாஷா சொல்றேன், அப்படி ஆக்சுவலாக நினைக்க வேண்டாம். நீ என்ன எழுதுறியோ அதான் ஆன்சர். அதுக்கு டபுள் டிக்கு அப்படி இருக்கும். அப்போ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், தொட்டெல்லாம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். ஒரு கேமில் இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு எதையோ பார்த்து அடிக்கிறீங்க, அடித்தா எவன் தலையிலையோ பட்டு கோல் உள்ளே போடும். அந்த மாதிரி அதிர்ஷ்டம். ஸோ கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை படிப்பாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்ஷனாக முடியும். ஏன்னா காலம் நேரம் அப்படி துணை நிற்கிறது உங்களுக்கு. மிக சிறப்பான வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம். இப்போது நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய ரெக்கார்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரெக்கார்டை கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சிறப்பு. எந்த காலேஜ் வேணும் கிடைக்கும், எந்த கோர்ஸ் வேணும் கிடைக்கும். ரொம்ப கிரெடிட்டபுளாக எல்லா விஷயமும் நடக்கிறது. திருமண பாக்கியம், ஒரு ஆணாக இருந்தால் எதிர்பார்த்ததை விட அழகான பெண், ஒரு பெண்ணாக இருந்தால் எதிர்பார்த்ததை விட தகுதியான ஒரு ஆண். சம்பந்தங்கள், நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்கிறதா இல்லை கணக்கை தவிர, எதை பண்ணினாலும் அது நடக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ அனுகூலமாக அனைத்தும் அமைந்திருக்கின்றன. பெஸ்ட் டைம், அவ்வளோதான் ஒரே வார்த்தையில். துலாம் ராசி, உங்கள் ராசிநாதன் வந்து சுக்கிரன், உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். இந்த புதனும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் இருக்காங்க. இல்லை, உங்கள் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் உச்சம். அப்போ 6ஆம் வீட்டில் உச்சமாக இருந்தால் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அப்போ இதில் ஒரு விஷயம், புதஞ்ச விஷயம் என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிறது, ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸுமோ. அப்போது உங்களுக்கு தடைகள் விலகும்னா அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கும்போது தானே அது விலகும். தடைகள் இருக்குது, ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறான், நடுவு போய்ப்பா சண்டை போடாதீங்க போனால், ஐயா நீங்கள் சொன்னால் சரின்னு விலைக்கு போய்ட்டுறது. ஆனால் நீ சொல்லவே எல்லாம் வேடிக்கை பார்த்தா என்ன பண்ணுறது? அதனால் புரியுங்க, தடைகள் விலகும், நன்மைகள் பெருகும், நினைத்த காரியம் கைகூடும். இது அவ்வளோக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி பார்த்தா, புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது புதன் 6ல் இருந்தால். அப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெல்த் இஷ்யூஸ். படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த எக்ஸாம் நேரத்தில் தான் எக்ஸாம் ஃபீவர்னு கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு மைண்டில் டென்ஷன், ஒரு பயம், அதனால வரக்கூடிய தன்மை. பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல போய் முட்டிக்கிறது, மோதிக்கிறது, அதை தயவு செஞ்சு செய்யக்கூடாது. ரெகுலராக நம்ம பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக போனீங்கன்னு வைங்களேன், பிரமாதமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, இந்த கிரிக்கெட் மாதிரி கேம்ஸில் அவன் கோச் சொல்கிறது என்ன சொல்லுவான்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக போய ஏத்தாப்பில் பாகிஸ்தான் நினைக்காத, நீ பாட்டுக்கு போய் உன் கேமை விளையாடுமா. ஏன்னா நீ பாகிஸ்தான்ற பயத்தில் போனால் பெரிய ஆளே அவுட் ஆகிடுவான். இதுதான் சூட்சமம். எப்போவுமே நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் பெஸ்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் வெளியில் வரும். அப்போ 6ஆம் வீட்டில் இவங்கெல்லாம் போய் உட்காரும்போது நம்மள அறியாமல் ஒரு டென்ஷன். நமக்கு எதிரிகள் பலமாயிட்டாங்களா, இப்போ எதிரிகளை நான் வென்றே தீர வேண்டும். நியாயம், தப்பே இல்லை, அந்த உள்ள அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ மைண்டில் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் நீங்கள். அப்படி மைண்டில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெளியில் வரும். இதுதான் வித்தியாசம். இப்போது ரொம்ப சுலப ஒரு சாதாரணமாக சொன்னால், ஒரு பெரிய ஆள் சின்ன தப்புனால என்ன ஆகிடும்,
ஒரு கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனே போகிறான், அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய வீரர், சின்ன ஒரு தப்பு ஸ்லிப்பில் கேட்ச் பிடிச்சின்னு போடுவான், டக்கு உள்ள வரான், விட்டா 2 செஞ்சுரி, அப்படிப்பட்ட ஆளவன். அப்போ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களுடைய ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் இதில் நம்பிக்கையோடு செயல்படுங்க. அப்படி பண்ணும்போது பெஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு மிக மிக உகந்த ஒரு காலமாக இருக்கும். மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சிருந்தால் அனைத்தும் வெற்றி. இதுதான் தாரக மந்திரம். இதை கரெக்டாக புரிஞ்சுட்டு செயல்படுங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன காரணம்? 5ஆம் வீடு அப்படின்னு சொல்ற இடத்துல சுக்கிரன் உச்சன், புதன் நீச்சபங்க ராஜயோகம் சொல்றோம். இப்போ இந்த 5ஆம் வீட்டிலிருந்து இவர்கள் பார்க்கும் இடம் கூட சிறப்பு. அது 11ஆம் வீடு. அதோடு இல்லாமல் இந்த 5ஆம் வீட்டில் ராகு, அதுக்கப்புறம் இந்த சூரியனும் அங்கே போய் ஜாயின் ஆகிறார் 15ஆம் தேதிக்கு அப்புறம். மனசில் நல்ல ஒரு தைரியம், கிரியேட்டிவிட்டி, முக்கியமாக சொல்லுவாங்க திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ்னு. ஒரு விஷயத்தை இப்படி செயல்படுத்த முடியுமா, நான் யோசிக்கலையே அப்படின்ட்டு. ஒரு திரைப்படத்தில் ஒரு நிகழ்ச்சி, அது அஃப்கோர்ஸ் அது வேறு முன்னாடி இதில் சொன்னது அதில் எடுத்திருப்பாங்க. அவன் சொல்லுவான், அமெரிக்காவில் ஒரு பேனா கண்டுபிடிச்சோம், கிராவிட்டி இருந்தால் தான் பேனாவில் இங்கு வேலை செய்யும், அதனால் அந்த பேனா பெரிய விலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்பான், ஒரு பென்சிலை வச்சு எழுதிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு. அதுபோல் ஃபைண்டிங் சொல்யூஷன் ஃபார் ஏ டஃப் இஷ்யூஸ். சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவீங்க நீங்கள் பாட்டுக்கு, இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இதை பண்ணையா சரியாக போச்சு. எல்லாருக்கும் பைத்தியமே பிடிச்சிடும். ஐயோ இவ்வளோ சிம்பிளா, இது நாங்கள் யாரும் யோசிக்கவே இல்லையே. நீங்கள் நினச்சிப்பீங்க நான் மட்டும் என்ன யோசிச்சேன்னா அந்த நேரத்தில் வந்தது வாயில் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. இருந்தால் கூட கெத்தா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எங்கிட்ட கேட்கணும் நீங்கள் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு போவீங்க. அப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அப்படி ஒரு திறமையும் உங்களிடம் பளிச்சிடுகிறது. அந்த திறமை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்ததா இல்லை தெய்வாதீனமாக அந்த க்ஷணத்தில் வந்ததா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஆனாலும் அது வரும். குழந்தைகளால் பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். புத்திர பேர் எதிர்பார்த்துருக்கவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மனசில் நல்ல ஒரு வேகம், விவேகம் எல்லாமே பளிச்சிடும். இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க சாதாரணமாக போய் வழக்கமாக செய்கிறத இப்போவும் செய்ய போகிறீங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் கை தட்டுவாங்க, இன்னும் பிரமாதம் பின்னி எடுத்துட்டீங்க சார் அப்படிப்போ. அப்படி ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பாராத சர்ப்ரைசஸையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். தொட்டதெல்லாம் பொன் அப்படிமோ உங்கள் விஷயத்தில் அது நிச்சயமாக இருக்கு. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி சொல்லணும். மாணவர்களுக்கு என்னன்னா, சில நேரங்களில் நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோம். ஐயோ எக்ஸாம் வருதே சரி அப்படின்னு செலக்டிவாக சில கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் போனால் என்னமோ நீங்கள் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண மாதிரி அதே கேள்வி தான் வரும். உங்களுக்கே புரியாது. நான் மொத்தம் ஒரு 100 கேள்விகளுக்கு நான் பதிலை ப்ரிப்பேர் பண்ணோன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணது 20 கேள்விக்கு. அந்த 20 கேள்வியும் கரெக்டாக எப்படா கேட்டேன்? கடவுள் தெய்வமே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெய்வத்தை ட்ராங்க் பண்ணி ஏற்று வந்துடுவீங்க. அதுக்குன்னு அப்படி செய்யாதீங்க. இருந்தாலும் அது போல ஒரு சூழல்கள் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப எதிர்பாராத விதத்தில் சர்ப்ரைசிங் டர்னிங் பாயிண்ட்ஸ் வரக்கூடிய காலமாக இருப்பதா, உங்களுடைய இயல்பான ஒரு நிலையிலிருந்து மாறுபட்டு மனதில் உற்சாகம் கொப்பளிக்க மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் தொடக்கம். மிக அற்புதமான காலம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம், கூட புதன். அவர் 7க்கும் 10க்கும் உடையவர். உங்க ராசிநாதன் பார்த்தா 6ஆம் வீட்டில் தான் இருக்கார். ஆனால் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீட்டை பார்த்தார், 2ஆம் வீட்டை பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழிலில் சீரும் சிறப்புமாக தொழில் நடக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ப்ரமோஷன்ஸு ஏதாவது அவங்க அஷ்யூர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொடுப்பாங்க. தொழிலில் நல்ல பெயர் ஏற்படும், தன விருத்தியும் ஏற்படும். சரி, தன விருத்தி
முக்கியமாக என்ன, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஸ்தான பலம்னு பேர். அதில் உச்சமான ஸ்தான பலம் அப்படின்னா என்ன, ஐயா நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்கணும்னு நினச்சேன், பார்த்தா ப்ரீமியம் காரு பிராண்ட் நியூ காரு எனக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி வாகன பிராப்தி. அதே போல் வீட்டை அழகுபடுத்துகிறேன்னு ஏதோ ஒரு சின்னதாக பெயிண்ட் அடிக்கலான்னு ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக அந்த காரியம் முடியும். மொத்தத்தில் என்னென்னா நாம் இருக்கிற நிலையிலேருந்து பளபளப்பாயிடும். அவ்வளவு சந்தோஷங்களை நிறைத்து தரக்கூடிய சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ். ஆனால் 4ன்னா என்ன, கேந்திரஸ்தானம். ஒரு சின்ன பொரியை வச்சிங்கன்னா அது ஃபயர் ஆகும். பொரியை நீங்கள் தான் வைக்கணும், ஆனால் அதை கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. உங்கள் முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதே தானே பொருந்தும். நீங்கள் சின்ன முயற்சியை தான் எடுக்கிறீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆனால் அந்த சின்ன முயற்சி விஸ்வரூபமாகும். அப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. மனசுல அசாத்தியமான தைரியம் இருக்கும். 3ஆம் இடத்தில் சனி, கேட்கணுமா, அசாத்தியமான தைரியம். சில நேரங்களில் முயல் தூங்கி ஆமை ஜெயிச்ச கதை ஆகிடும் அசாத்திய தைரியம். அப்போ ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது கூடாது. ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சிந்திங்க, ப்ராக்டிக்கலாக செயல்படுங்க. மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரும். எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இது மாறும். ஆனால் இது ரொம்ப சிறப்பாக மாறுவதற்கும் ரொம்ப சுமாராக இருக்கிறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் எஃபோர்ட்டு கொடுத்தா அது பிரமாதமாகும். எஃபோர்ட்டே கொடுக்காம அரைகுறையாக எஃபோர்ட்டு கொடுத்தா அரைகுறையாக தான் ரிசல்ட்டும் வரும். கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் சொன்னால் உங்கள் வெற்றி உங்கள் கையில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கையில் இருக்கு, அதை நான் கவனிக்காமல் விட்டா ஓன் தப்பு. ஸோ பார்த்துக்கோ, நல்ல வெற்றிகளை தரக்கூடிய ஒரு காலம்தான். ஆனால் முயற்சி என்பது அவசியமாக இருக்கிறது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே தான் பொருத்தம். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் முயற்சிகள் தேவை. ஆம்பிஷன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த கோர்ஸை போய் ஜாயின் பண்ணணும், இதில் நான் இவ்வளோ மார்க் வாங்கணும், இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடக்கும், ப்ரொவைடட் அந்த ஆம்பிஷன் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் சூட்சமம். அதை கடைபிடிங்க, நல்ல வெற்றிகளை பெறுவது சுலபமாக நடக்கும். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளானட் சனி. அவர் இன்னும் கொஞ்ச நாள், அதான் ஒரு மாதம் கரெக்டாக சொல்லலாம், இந்த மாத இறுதியில் 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 7 சனி முடிஞ்சது, பெரிய ரிலீஃப். அப்போ அந்த ரிலீஃபுக்கான ஒரு விஷயம், இப்போ ஒரு மழை வர போகிறதுனா அப்படியே க்ளவுடெல்லாம் சேர்ற மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு 3 பிளானட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று சனி, இன்னொன்று புதன், இன்னொன்று சுக்கிரன். இப்போ புதனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இவர் பார்க்கிற இடம் 9ஆம் இடம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. அது நடப்பதற்கான காலமும் இருக்கு. சிறு சிறு தடைகளும் இருக்கு. ஏன்னா சனி இன்னும் 3ஆம் வீட்டுக்கு போகலை. சிறு சிறு தடைகளும் உண்டு, ஆனால் அந்த தடையை மீறி நன்மைகளும் இருக்கு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போகணும்னு நினைக்கலாம். அப்போ தான் நம்ம கார்பரேஷன்காரன் குழி வெட்டி வச்சுருப்போம். அப்போ அந்த குழியை தாண்டி போகணும். அப்போ ஜாக்கிரதையாக தாண்டணும். சப்போஸ் நீ சரியாக தாண்டலைன்னா குழிக்குள்ளே விழுந்து பெரிய அடிபட்டுரும். அதனால் இதுதான் தடைன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன தடை, கவனமாக செயல்படு. அந்த தடையை தாண்டினால் வெற்றி உனக்கு. ஒரு உயரத்தில் மாம்பழம் இருக்கு, கொஞ்சம் குதிச்சு தான் அதை பறிக்கணும், எட்டலை, அப்படி இருக்கும். அப்போது நன்மை உனக்கு இப்பொழுது தெரிகிறது, ஆனால் அந்த நன்மையை அடைவதற்கு சின்ன தடைகள் இருக்கிறது. இதுதான் சூட்சமம். அப்போ அந்த தடைகளை எப்படி நான் வெல்ல போகிறேன், இந்த தடைகளை எப்படி நான் ஓவர் கம் பண்ண போகிறேன்றதை சரியாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக அமையும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குமே தவிர திருமணம் நிச்சயம் ஆகாது. அதே போல் பல நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு விஷயம், ஒரு 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 ஆரம்ப கட்டம். இப்போ உதாரணத்துக்கு நான் வேலை மாறணும், அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறேன். ஒரு இன்டர்வியூலாம் நல்லா வரும். இன்டர்வியூவில் நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, வீல் கம் பேக் டு யூம்மா,
உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்போ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அந்த பாசிட்டிவ் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஆனால் ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மாதிரி தேங்கி நிற்கும். கிட்டத்தட்ட அது போல் ஒரு சூழல்கள். அப்போ இந்த ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா வராதா? 1 மாதம் ஆகும். சனி மாறணும், மாறினா உங்களுக்கு ஃபேவரபிள். ஆனால் மாற்றத்துக்கான ஒரு விஷயம் நிச்சயப்படுவதால் உங்கள் உயர்வும் நிச்சயப்படுகிறது. மாற்றம் நிகழ்வா நிகழாதா? நிகழும். அதற்கான முயற்சிகள் அவசியம் தேவை. அந்த முயற்சிகள் வெற்றியை தருமா? நிச்சயமாக தரும். இதுதான் அதோடைய ரிசல்ட். அதனால முக்கியமா நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நம்பிக்கை இழந்து செயல்படக்கூடாது. இதுதான் இதில் வரக்கூடிய சூட்சமம். இதை சரியா புரிஞ்சுன்னு செயல்படுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முயற்சிகள் தேவை. முக்கியமாக மைண்டில் டென்ஷன் இல்லாமல் போகணும். ஏன்னா கல்வி ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கார் இந்த மாதம் முழுக்க. அதனால் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே போய் உட்காரும்போது மைண்டில் கன்ஃபியூஷன். இதுவா ஏன்னா இதைத்தான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். வெள்ளம் சொல்லுவோம், ஐயோ இதை எவ்வளோ படிச்சிருக்கேன், அங்கே போய் தப்பாக டிக் பண்ணிட்டேனே அப்படிம்பீங்க. ஸோ இதில் கிளாரிட்டி தேவை. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்னா மைண்டில் கன்ஃபியூஷனோ டென்ஷனோ இல்லாமல் நீங்கள் போக வேண்டியது அவசியம். அப்படி போகும்போது தான் உங்களால் எதிர்பார்த்த வெற்றிகளை அடைய முடியும். இல்லைன்னா ஜஸ்ட்டு மிஸ் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே ஜஸ்ட் மிஸ் ஆகிடுமே. மிஸ் ஆகக்கூடாது. அப்போ கவனமாக தான் செயல்பட்டாகும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் செயல்படுங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதாவது த ஃப்ரூட்ஸ் ஆர் விசிபிள். சரியான முறையில் அதை பறிக்கணும். ஓங்கி அடிச்சிங்கன்னு வச்சுக்க, பக்கத்தில் ஏதாவது சாக்கடையில் போய் விழுந்துடும். அது சரியான முறையில் அதை தட்டால் தான் அது கரெக்டாக விழும். அப்போது அந்த ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் செயல்பாடுகளில். அப்படி இருந்தீங்கன்னா எந்த தோல்வியும் இருக்காது, வெற்றி ஏற்படும். அப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா முயற்சி எஸ், திறமை எஸ். இன்னொரு வார்த்தை உண்டு, இங்கிலீஷில் நேக்குன்னு சொல்லுவோம். அது தமிழ்லேயும் இப்போல்லாம் வந்துட்டு நேக்காக செய்யணும் பார்க்கணும். அது இங்கிலீஷ் வார்த்தை. அது எப்படின்னா ஒரு விஷயத்தை இன்டெலிஜென்ட்டாக செய்கிறது. அதை அடாப்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். பலசுவச்சுங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுடைய ராசியில் தான் இன்னும் சஞ்சரிக்கிறார். ராசியில் இருந்து அவர் 2ஆம் வீட்டுக்கு போனால் அது பேர் பாத சனின்னு பேர். சனி பெயர்ந்தாலும் அது பாத சனி தான். அப்போ சனியுடைய பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு காலம். அதில் ஜென்ம சனி, அஷ்டம சனிலாம் குறிப்பாக நான் எப்போ சொல்லுவேன், கொஞ்சம் தொல்லைகள் அதிகம்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் எந்த சுணக்கமும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. அதே நேரத்தில் சுக்கிரன் தனஸ்தானத்தில் 4 கூடையவன் 2ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார். நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப சிறப்பான காலம் இது. ஏன்னா தொழில் இன்னைக்கு தொடங்கினோன்னா ஒன்று உங்களுக்கு வந்துடாது. அதாவது ஒரு பயிரை நம்ம நடுறோம், 3 மாதம் அறுவடை காலம், 4 மாதம் அறுவடை காலம். ஒரு தென்னை மரத்தை நடத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக தென்னை மரம் வந்தால் கூட 6 வருஷம் 7 வருஷம். அது மாதிரி அந்த பயிர் அதாவது ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு மிக மிக சிறப்பான ஒரு காலம். அப்போ ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் மைண்டில் வச்சுட்ருக்கீங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பிள்ளை சுழி இப்போ போடுங்க. அது விருட்சமாய் வளரும். ஏன்னா 4ஆம் வீட்டுக்குடையவர் 2ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். 5ஆம் வீட்டுக்குடையவரும் அவரோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அப்போ எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சனி. அப்போ சனி பிரச்சனை இருந்தால் கூட 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தை குருவும் பார்த்து சனியும் பார்ப்பதால் எந்தவித தொய்வு நிலையும் இல்லை. மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் இது அமையிறது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய தொடக்கங்களுக்கு அற்புதமான காலம். நான் புது வேலையில் ஜாயின் பண்ணுறேன், தாராளமாக ஜாயின் பண்ணுங்க, இதுதான் கரெக்ட் டைம். இந்த நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஜாப் பெருசாக வளரும், நீங்கள் சிறப்பை அடைவீர்கள். அப்போது இது மிக உகந்த காலம். எந்த காரியத்திலையும் ஈடுபடலாம். ஜென்மத்தில் சனி இருக்கிறது என்ற சுணக்கமே வேண்டாம்.
திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் நல்லா நடந்தாலும் திருமணம் என்பது கொஞ்சம் தள்ளி ஃபிக்ஸ் ஆகும். அதோடைய முடிவு டக்குன்னு வராது. அதே போல வாழ்க்கையில சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் உண்டு. சுபம் நடப்பதற்கு நாள் குறித்தாகி விட்டதுமோ, ஆனா இன்னைக்கு இல்ல சுபம். அதுபோல நாள் குறிக்கிறதுக்கும் நல்ல ஒரு காலமா இருப்பதா, முன்னேற்றமான காலம், மனதில் உற்சாகத்தை தரக்கூடிய காலம், சுபத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பது உறுதிப்படக்கூடிய காலம்னு கூட நினைக்கலாம். ரொம்ப நல்ல பீரியடு, வெற்றியை தரக்கூடிய காலம். அப்போ கும்பராசி நேரில் இப்ப பார்க்கும்போது மாணவர்களை பொறுத்தவரையில் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும். 2ஆம் இடம் என்பது கல்விஸ்தானம். 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க? சுக்கிரன் உச்சம், 4 குடைவன் 2இல் உச்சம், கூட புதன். இமாலய வெற்றி. ஜென்மத்துல சனி. நான் ரொம்ப இதா இருக்கேன், உடம்ப பார்த்துக்கணும். எதுக்கு பார்த்துக்கணும்? எக்ஸாமினேஷன் போற நேரத்துல இருமல், தும்மல், ஜுரம், சாப்பாடு கரெக்டாக சாப்பிடணும், இல்லைன்னா வயிற்றுல பிரச்சனை. ஸோ இதெல்லாம் மட்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பேணி பாதுகாத்துங்க. மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸீடிங்லி குட். நான் இது வரைக்கும் இவ்வளோ மார்க் வாங்கினதே இல்லையா? ஹையஸ்ட் இப்போ தான் நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். அது மெயின் எக்ஸாமில் வாங்கியிருக்கேன். இப்படிப்பட்ட திறமைகளும் அதிர்ஷ்டங்களும் பளிச்சிடக்கூடிய காலம். ஏன்னா 2ஆம் வீட்டுக்குடையவனும் 4ஆம் வீட்டுக்குடையவனும் பரிவர்த்தனை யோகம். அதில் 4ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். ரொம்ப சிறப்பான காலம், அதிர்ஷ்டமான காலம், வெற்றியை தரக்கூடிய காலம் மாணவ செல்வங்களை பொறுத்தவரையில். மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான குரு இருக்கும் இடம் 3ஆம் வீடு. 3ஆம் வீட்டுல குரு இருந்தா என்ன இருக்கும்னா, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். ஆனா மனசுல கொஞ்சம் பயமும் இருக்கும். அது தேவையில்லை, தைரியமாக செயல்படுங்கள். ஏன்னா நீங்க செய்யறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா 3ஆம் வீட்டுக்குடையவர் உங்க ராசியில சுக்கிரன் உச்சமா இருக்கிறார். அப்போ 3ஆம் இடங்கிறது நம்ம எஃபோர்ட்ஸ். அப்ப எஃபோர்ட்ஸ், யூ எக்ஸல் இன் யுவர் எஃபோர்ட்ஸ். அதாவது ஒரு சாதாரணமா ஒரு விஷயத்த நான் செய்யறேன், அப்ப பார்த்தவங்க சொல்லுவாங்க அற்புதமாக இருக்கிறது, தத்ரூபமாக இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பர்ஃபெக்ஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் இருக்கு. அதனால ஒரு சந்தேகத்தோட எந்த காரியத்திலும் இறங்காதீங்க. உங்க திறமை பளிச்சிடக்கூடிய காலம். அப்ப மனசுல ஒரு கன்விக்ஷன், என்னால முடியாம யாரால முடியும் அப்படின்ற ஒரு தன்மை, அதோட இறங்குங்க. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனை தரக்கூடிய காலம். அதே நேரத்துல தொழில்ல சிறப்பா இருக்கு, இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு, திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லா நடக்கும், திருமணம் என்பது நிச்சயப்படும், வாழ்க்கையில பல சுபகாரியங்கள் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமா இருக்கு. அதே நேரத்துல ஒரு சின்ன பயம், 12ல் சனி இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ முக்கியமா நீங்க கவனத்துல எடுத்துக்க வேண்டியது என்ன? வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள். ஏன்னா 12லிருந்து சனி பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் வீடு. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள். சில நேரங்கள்ல கடன் தொல்லை இருந்தால் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா கடங்கார கதவை தட்டுவான்னா இப்ப தட்டலாம். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால். 2ஆம் சனி சூரியன் சேர்க்கை 12ஆம் வீட்டில் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும் முதல் 15 நாள். 2வது ஹாஃப் ஆஃப் த பீரியட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு, தைரியமா செயல்பட முடியும். அதனால ஒரு டூயாலிட்டி பார்த்துங்க. அதே போல நல்ல காரியங்கள்லாம் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு நல்ல தினமா இருக்கு. 2வது விஷயம், படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரையில் புதனுக்கு ராசியில, உங்க ராசியில புதன் இருந்தா ஸ்தான பலம். புதனுக்கு ஸ்தான பலம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன? வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. எந்த ஒரு விஷயமும் நீங்க முயற்சி பண்ணும்போது எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த காலேஜ் வேணும், இது வேணும், அது வேணும்னு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும், வெற்றியை அடையும். என ஸ்தான பலத்துல நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் புதன். உங்க வீட்டுல சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சிறப்பாக இருக்கும். காதல் திருமணங்கள் போன்ற விஷயங்கள் கைகூடும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளும் இருக்கு. அதே நேரத்துல பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் முக்கியம். உங்களுடைய திறமைகளை நீங்களே சந்தேகப்படாதீர்கள். உங்களை யாராவது மட்டம் தட்டலாம், உன்னால என்னத்தை கிழிக்க முடியும், நீ என்னையா பண்ணுவ, என்னால எல்லாத்தையும் கிழிக்க முடியும்னான்னு பதில் சொல்லுங்க. ஏன்னா உங்களால தான் அது முடியும். சில பேர் என்ன செய்வாங்க, உங்களை மட்டம் தட்டியே அவன் பொழப்பு நடத்தின்னு இருப்பான். அது தேவையே இல்லை. உங்க திறமை உங்கள்கிட்ட இருக்கு.
அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. வீடுகள் வாங்க விற்க, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நல்லபடியாக நடக்கும். இப்போ சுபவிரயங்கள் நடக்கும். அப்போ நான் இந்த ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறேன், இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் செய்ய நல்லா வரும். அதே போல் சில பேருக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இல்லாமல் குதிக்கக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபகரமாக அமையும், வெற்றியை நோக்கி பயணிக்கும். அதனால் இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பக்கம் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, ஆனால் நிறைய நன்மைகளும் இருக்குது. கிட்டத்தட்ட இதோட ரேஷியோ 70-30 இருக்கும். அப்போது நன்மைகள் அதிகமாக இருக்கும்போது சில நேரங்களில் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம நெகட்டிவ்ஸ்லேயே போகும். அதை தவிர்க்கணும். நமக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு நினச்சி அந்த பாசிட்டிவில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது அவசியம். அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது எந்தவித செட்பேக்குமே நீங்கள் உணர மாட்டீங்க, மற்றவர்களும் உணர மாட்டார்கள். அப்படி ஒரு வெற்றி பயணம் உங்களுக்கு சித்திக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.